தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த தூய திருப்பலியானது சமீபத்திலே இறந்த அப்பா திரு ஜேசுதாசன் சந்தியாகு அவர்களின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று அடக்கம் செய்யப்படவிருக்கின்ற அவரினுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் அவரது பிரிவால் வாடும் அவரது துணைவியார் மேரி ருஃபீனா என்ற ராஜினி அம்மா அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இறைவனது அருளினை வேண்டுவோம். இந்த இக்கட்டான தருணத்திலே, இந்த மிக பெரும் இழப்பால் வருந்துகின்ற குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும், குறிப்பாக அண்ணன் ஜூடி, அவர்களது குழந்தைகள், அவர்களது குடும்பத்தார், தம்பி டிலான் மற்றும் ஏனைய உறவுகள் அனைவருக்காகவும் சிறப்பான விதத்திலே இறைவனது அருள் வரங்களை நாடுவோம். இறப்பு எல்லாருக்குமே மிக பெரும் கஷ்டத்தை, மன துயரத்தை தரும் தருணம். இந்த இக்கட்டான தருணத்திலே கிறிஸ்துவின் சீடர்களாக, சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அவர்களோடு உறவால் இணைந்திருக்கிறோம், உணர்வால் இணைந்திருக்கிறோம் என்ற அந்த ஆழமான உடனிருப்பை தருவதுதான் நமது பங்களிப்பாக இருக்கும். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் கோவிலுக்கு கூட வர இயலாத இந்த சூழலிலே எப்படி நாம் நமது ஜெபம் வழியாக இந்த இழப்பிலே வருந்துகின்ற இந்த குடும்பத்தினரோடு உடனிருக்கலாம் என்று சிந்திப்போம். இந்த அப்பாவினுடைய ஆன்ம இளைப்பாறுதல் இறைவனது கனிந்த பேரன்பால் வழங்கப்பட வேண்டும் என்றும் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்ட உம் அடியார் ஜேசுதாசன் சந்தியாகு இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூய பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கோரும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான அன்பு உறவுகளே, இன்று அப்பா ஜேசுதாசன் சந்தியாகு அவர்களுக்கு இந்த தூய திருப்பலியை நிறைவேற்றி அவர்களின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிக்கும் பாக்கியம் உண்மையிலே பெரும் பேராக கருதுகிறேன். ஏனென்றால் அவரை ஒவ்வொரு முறையும் சந்திக்கச் சென்ற போதெல்லாம் அவர் அதிகம் விரும்பிய ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலை உட்கொள்ள வேண்டும் என்பதுதான். திருப்பலிக்காகவும் சரி, திரு விருந்தினை அருந்துவதற்காகவும் சரி, ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். இன்று இறைவனுடைய திரு சந்நிதியிலே இறைவனோடு இறைவன் வழங்குகின்ற அந்த இணையற்ற பேரின்ப வீட்டிலே அமர்ந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த இக்கட்டான ஒரு சூழலிலே அவர் கடந்து வந்த வாழ்வை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னார் பெரிய நாவற்குளத்திலே பிறந்து தூய சவேரியார் பாடசாலையிலே கல்லூரி கற்று நீர்ப்பாசன திணைக்களத்தில் 27 ஆண்டுகள் பணி செய்து 1997ஆம் ஆண்டிலே இங்கு ஐக்கிய நாடுகளுக்கு வந்து இங்கு வந்த தருணம் முதல் அவரது துணைவியார் அம்மா மேரி ரூஃபினா என்ற ராஜினி அவர்களோடு தனது வாழ்வு முழுவதுமே இறைவனின் அன்பிலே திளைத்து இல்லற அன்பிலே நிலைத்து மிகவும் கடினமாக உழைத்து இறைவனுக்கு சான்றான ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. நான் சென்ற போதெல்லாம் அவரை எப்போதுமே ஒரு சிரிப்போடு தான் பார்ப்பேன். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார். கடைசி காலத்தில் மிக மிக கஷ்டப்பட்ட அந்த தருணங்களிலும் கூட நான் செல்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு வரவேற்பார். அவர் கடந்து வந்த வாழ்க்கையை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்வார். எப்படி கஷ்டப்பட்டு வாழ்விலே இந்த நிலைக்கு முன்னுக்கு வந்தேன் என்பதை பற்றி மிகவும் சந்தோஷமாக சொல்வார். அவருக்கும் அம்மா ராஜினி அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த அன்பு உறவை பற்றி மிகவும் சந்தோஷமாக சொல்வார். அவரது கடின உழைப்பு, கடவுள் பக்தி, கண்ணிய வாழ்வு, இவை மூன்றும் அவரை பற்றி நினைக்கையிலே மேலோங்கி இருக்கின்றது. இன்று இறைவனது பேரின்ப வீட்டிலே இளைப்பாரும் அப்பா ஜேசுதாசன் சந்தியாகு அவர்கள் நிச்சயம் விண்ணிலிருந்து மண்ணிலே தனது பிரிவாழ்வாடும் ராஜினி அம்மா, ஜூடி அண்ணன், அவர்களது உறவுகள், தம்பி டிலான் அனைவரையும் பார்த்து அவர்களுக்காக நிச்சயம் ஜெபிப்பார் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றும் இந்த தருணத்திலே நான் அவரை பற்றி யோசிக்கும் போதெல்லாம்
ராஜினி அம்மா அவரை பார்த்து கொண்ட விதம்தான் எனக்கு அதிகம் மனதிற்கு வருகிறது. பல நேரங்களிலே குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கும், குடும்பங்களிலே கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கும். ஆனால் அவை மத்தியிலும் அன்பை பொழிந்திடும் ஒரு அருமையான அன்பு குடும்பமாக இவர்கள் இருவரையும் பார்த்தேன். தாங்களே ஒருவருக்கொருவர் குழந்தையாக மாறி அந்த இறைவன் கொடுத்த அந்த அன்பை ஆழமாக ஒருவரோடு பகிர்ந்த அந்த தருணங்களை பார்க்கின்ற போதெல்லாம் இறைவன் இவர்கள் இருவரையும் இல்லற வாழ்விலே நிறைவாக ஆசீர்வதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். கடைசி காலங்களிலே, குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக நான் சென்ற போதெல்லாம் ராஜினி அம்மா அப்பா ஜேசுதாசன் சந்தியாக அவர்களை கவனித்த விதம் எப்படி இருந்தது என்றால், ஒரு குழந்தையை தாய் கவனித்து பார்ப்பது போல அந்த வயதான காலத்திலும் கூட அந்த வயதான அப்பா படுத்த படுக்கையாய் இருக்கின்ற போது அவரை ஒரு குழந்தை போல பார்த்தார்கள் ராஜினி அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கணவன் எந்த அளவிற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பதை உணர்ந்து அந்த கடவுள் கொடுத்த இந்த கொடையை கடைசி வரை காக்க வேண்டும் என்ற அந்த பேர் ஆவலிலே அவர்கள் மீது ஒரு தனி பாசம் காட்டி மிகவும் கவனத்தோடு கவனித்து கொண்டார்கள் என்றால் அது மிகையல்ல. நான் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாவே போதும், உடனே ராஜினி என்று கத்த ஆரம்பித்து விடுவார். அந்த அம்மா இல்லாமல் அவர் இல்லை என்று உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரிவு ராஜினி அம்மா அவர்களுக்கு. இந்த தருணத்திலே கண்டிப்பாக இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். தூய பவுலடிகளார் சொல்வதைப் போல உண்மையிலே இறைவனது அன்பிலே நிலைத்திருந்த அப்பா ஜேசுதாசன் சந்தியாகு அவர்கள் உண்மையில் இறைவனின் பேரின்ப வீட்டிலே நிலையான அன்பை அனுபவிப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த நாளில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல, உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற இந்த ஆழமான அன்பு கட்டளையை வாழ்வாக்கிய நீங்கள் இருவரும் உண்மையில் பல குடும்பங்களுக்கு உதாரணம். உங்கள் இருவரிடமும் இருந்த அந்த அன்பு உறவு எத்தனையோ பேருக்கு நிச்சயம் எடுத்துக்காட்டு. எவ்வளவுதான் சண்டைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் கடந்து நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட அந்த அன்பின் உச்சம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த நேரத்திலே நீங்கள் கடைசி தருணத்திலே அப்பாவோடு இருந்த அந்த நாட்களை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன் அம்மா. அதை நினைக்கும் போதெல்லாம் என் மனதிலே எழுகின்றது ஒன்றே ஒன்றுதான். பெரும்பாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அந்த தாய் ஆஸ்பத்திரியில் போய் காத்திருப்பாள். பிறப்புக்காக தாய் காத்திருப்பது வேறு. ஆனால் அப்பா ஜேசுதாசன் அவர்களுடைய இறப்புக்காக நீங்கள் காத்திருந்தீர்கள். மருத்துவர்கள் அவர் இறந்து விடுவார் என்று சொல்லியும் கூட மிகவும் துணிச்சலோடு மிகவும் வைராக்கியத்தோடு அந்த கடைசி தருணங்களையும் உடனிருந்து அவருக்கு கடைசி மணித்துளி வரை அவருக்கு அன்பினை பொழிந்தீர்கள் என்றால் அது உண்மையிலே இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான். பிறப்புக்காக காத்திருக்கும் தாயைப் போல தன் கணவர் இறக்கும் நிலையிலே இருக்கும் அந்த தருணத்திலே அவரின் இறப்புக்காக காத்திருந்து கடைசி நிமிடம் வரை அவர் மீது நீங்கள் காட்டிய அந்த அன்பு உண்மையிலே இறைவனின் பார்வையில் மேலோங்கிய ஒன்று. ஆக இந்த அன்பிற்காக இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இறைவன் உங்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்வார், அன்பு செய்கிறார். நீங்கள் தனியாக இருந்தாலும் கூட தனிமையில் இல்லை, மாறாக இறைவன் உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார், உங்களோடு குடிகொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாக உங்களது இந்த இக்கட்டான தருணத்திலே அப்பாவினுடைய கடைசி நாட்களில் உங்களுக்கு மிகவும் அருதுணையாக இருந்த அண்ணன் ஜூடி, அவர்களது குழந்தைகள், அவர் தன் குழந்தைகள் போல அப்பா நினைத்த
தம்பி டிலான் தாமஸ் மற்றும் அனைவருக்காகவும் சிறப்பான விதத்திலே இறைவனின் அருளினை வேண்டுவோம். இந்த தருணத்திலே அருட்தந்தை ஆண்டோ அப்பாவை அடிக்கடி சந்தித்து அவர்களுக்கு திரு விருந்தினை வழங்கிய தந்தை ஆண்டோ, அவர் மகன் போல நினைத்த தந்தை லியோ அவர்கள் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் ஜெபங்களை உரித்தாக்குகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த இக்கட்டான தருணத்திலே உங்களோடு பயணிக்க உங்களுக்காகவும் உங்கள் உறவினர்கள் அனைவருக்காகவும் இறைவனின் அருளினை வேண்டுகிறேன். இறைவன் உங்களோடு எந்நாளும் தங்கி உங்களுக்கு ஆறுதலாய் அரவணைப்பாய் இருந்திடட்டும். நம் அப்பா ஜேசுதாசன் சந்தியாகு அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை இறைவன் வழங்கிடட்டும். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார் ஜேசுதாசன் சந்தியாகுவின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கம் இன்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தின் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வின்சென்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட உம் அடியார் ஜேசுதாசன் சந்தியாகு என்னும் அவரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ
பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்விழி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாதையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இந்த தருணத்திலே ராஜினி அம்மா அவர்களுக்கு தந்தை ஜெராட் அவர்கள் சார்பாகவும், தந்தையர் ஆண்டோ, அண்ணன் லியோ அவர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இப்போது தந்தை லியோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். ஜேசுதாசன் அப்பா இறந்ததை பற்றி உண்மையாக சொல்ல போனேன், எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, கவலை இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு முழுமையாக என் மனசுக்கு தெரியுது அவர் இறைவனோட வான் வீட்டில் இருக்கிறாருன்ட்டு. சொல்ல வாழும் பொழுதே நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் அவர் எப்படி காலையில் ஏஞ்சல்ஸோட சம்மன்ஸுகளோட கதைப்பார், இறை தந்தையோட கதைப்பார், இயேசுவோட ஒன்றா கதைப்பாருன்னு சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் ஜேசுதாசன் மனைவி எங்களோட மேரி அம்மாவுக்கு எவ்வளோ இது வருத்தம்னு தெரியும். ஏன்னா எவ்வாறு இயேசு சிலுவையை சுமந்து இறை தந்தைக்கு மகிமை செலுத்தினாரோ அது போல எங்களோட மேரி அம்மாவும் வருத்தமான காலத்தில் ஜேசுதாசனை பார்த்து என் கணவருக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செஞ்சாங்க. எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, நீங்கள் தனியாக இல்லை, எங்களோட இருக்கிறீங்க. God bless you.
தொடர்ந்து ராஜினி அம்மா அவர்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுக்கு இந்த இக்கட்டான தருணத்திலே உடனிருந்த எல்லா உறவுகளுக்காகவும் உதவி செய்த எல்லா நண்பர்களுக்காகவும் இறைவனது அருளினை வேண்டுவோம். குறிப்பாக ஈலிங் மருத்துவமனையிலே அப்பா ஜேசுதாசன் சந்தியாகு அவர்களை கவனித்து கொண்ட எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவரையும் சிறப்பான விதத்திலே இறைவனது திருக்கரங்களிலே ஒப்படைத்து அவர்கள் அனைவருக்காகவும் இறைவனின் அருள்தனை வேண்டுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திரு உடலின் அருள் அடையாளத்தால் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் ஜேசுதாசன் சந்தியாகு கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. திறந்து